எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இன்றைய 3 வாசகங்களையும் நாம் சற்று மைய கருத்தோடு தியானிக்கும் பொழுது நமது இதய கதவுகளை கடவுள் திறந்து வைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயேல் மக்களிடம் கடவுள் சொல்கின்றார், நான் இந்த கல்லறைகளை திறக்கப் போகிறேன், அதிலிருந்து உங்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை என்பது நமது இதய கதவுகளை திறப்பதற்காக கடவுள் கொடுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு என்பதை நாம் மறக்க இயலாது. 2வது வாசகத்திலே ரோமியர் மக்களுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் செய்கின்றார். ஒரு காலத்தில் நீங்கள் ஊனியல்பில் வாழ்ந்திருந்தீர்கள், ஆனால் இன்று புது வாழ்வு, அற்புதமான வாழ்வு, அதிசய வாழ்வு வாழ்வதற்கு உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு. ஆக நான் கல்லறைகளை திறக்கப் போகிறேன் என்று முதல் வாசகத்திலே வாசித்ததை போல அந்த கல்லறையை திறப்பது என்பது நமது மனதில் உள்ள புதிய அர்த்தத்தோடு கடவுளுடைய திரைகளை திறப்பதைப் போல நமது ஊனியல்பு அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றான், மன்னிக்கின்ற நம்பிக்கையோடு வாழ்வதற்காகத்தான் தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு முதல் 2 வாசகங்களையும் மைய சிந்தனையோடு சிந்திக்க அழைக்கின்றது. இந்த நற்செய்தியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாக கண்ணீர் விட்டு அழுகின்றார். யாருக்காக? தன் நண்பர் லாசருக்காக. தன்னுடைய சகோதரிகளிடமிருந்து செய்தி கிடைக்கின்றது, உமது நண்பர் லாசர் நோயுற்று இருக்கின்றார், சாகும் தருவாயில் இருக்கின்றார் என்று. ஆக அந்த செய்தியை கேட்டவுடனே அங்கு ஓடோடி செல்ல ஆரம்பிக்கின்றார். ஆனால் வழியில் எத்தனையோ பேர் வாயினில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவருடைய நிறை குறைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்துவிட்டு அங்கே செல்லும் பொழுது ஏற்கனவே லாசர் இறந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. கல்லறையில் ஏற்கனவே வைக்கப்பட்டு விட்டன. அங்கே மார்த்தா மரியாவிற்கு ஆறுதல் சொல்வதற்காக உற்றார் உறவினர்கள் அங்கே கூடியிருக்கின்றார்கள். ஆண்டவர் செல்கின்றார். மார்த்தா மரியா இருவரும் கடவுள் வருவதை பார்த்து அழகாக சொல்கின்றார், ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் எம் சகோதரர், உன் நண்பர் இறந்திருக்க மாட்டார் என்று சொல்கின்றார். மனம் குமிறி அழுகக்கூடிய ஆண்டவர் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார். எவ்வாறு? என் நண்பர் இறக்கவில்லை, உறங்குகிறார் என்று சொல்லி கல்லறையை திறக்கச் சொல்கின்றார். இறந்த தன் நண்பரை அங்கே உயிர் கொடுக்கின்றார். ஆம், இது இயேசுவில் பிரியமானவர்களே. ஆக இன்றைய 3 வாசகங்களும் கடந்த வாரம் நாம் இறைவனை மாட்சிப்படுத்துவதற்காக எவ்வாறு முயற்சி செய்தோமோ, தண்ணீரை பல விதங்களில் கடவுள் அற்புதம் செய்ததைப் போல கடவுள் நமக்காக எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையோடு நமது இதய கதவுகளை திறப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆம், என் அன்பிற்கு இனியவர்களே, தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் இன்றைய 3 வாசகங்களிலும் புனித வாரத்திற்கு முந்திய வாரம் நமது இதய கதவுகளை திறப்போம். கடவுள் நம்மோடு பயணிக்கின்றார், நமக்காக எப்பொழுதுமே இருக்கின்ற நம்பிக்கையோடு அவரை நாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.